இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மாமனே, ஏதோ யோசனையாவே இருக்க? என்ன விஷயம்? அந்த டிரைவர் பையில நம்மால எதுவுமே பண்ண முடியலையே. அவனுக்கு எதிரா செய்யற எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. புதையல் விஷயத்துல அவனை எப்படியாவது சிக்க வச்சு அந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா கடைசியில அவன் சந்திராவை மாட்ட வச்சுட்டான். மருமகளை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சதே அவன் தானே? அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் சித்தப்பா. அதோட அந்த சாமுண்டீஸ்வரியால சந்திரா தாலியை கழட்டி என்கிட்ட கொடுத்துட்டு போனதும் இன்னும் உள்ளுக்குள்ள நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு சித்தப்பா. அதுக்கு காரணம் அவன் தானே. அவனே, இனிமேலும் அவனை விட்டு வச்சோன்னு வச்சுக்க, நமக்குள்ள கூட பிரச்சனை உண்டு பண்ணாலும் பண்ணிடுவான். அந்த அளவுக்கு கிரிமினல் அவன். சந்திரா கழுத்துல தாலி இல்லாம இருக்கிறத பார்த்தா என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. புருஷன் நான் உயிரோட இருக்கிறப்பவே இப்படி ஒரு நிலைமைக்கு அவளை கொண்டு வந்துட்டான். அவனை கொன்னா கூட என் ஆத்திரம் தீராது சித்தப்பா. நீ டென்ஷன் ஆகாத மவனே, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவனை பழி வாங்கலாம். யார் மவனே? யார் போன்ல? அந்த பையன் சித்தப்பா போன் பண்றான். அந்த பையலா? சரி, ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, உங்க சித்தப்பா உங்க கூட தானே இருக்காரு? போனை ஸ்பீக்கர்ல போடுங்க. ஏய், இப்ப எதுக்கு போன் பண்ண? இந்த பார், உன் மேல கொலை வெறியில இருக்கேன். உங்களை வார்ன் பண்ண தான் கால் பண்ணேன். என்னது? என்ன வார்ன் பண்றியா? 2 பேரும் நல்லா கேட்டுக்கங்க. உங்க சண்டை என் கூட மட்டும்தான். மோதுறதா இருந்தா என் கூட மட்டும் மோதுங்க. அதை விட்டுட்டு ரேவதியவோ இல்ல என்ன சேர்ந்தவங்களே எதனா செய்யணும்னு நினைச்சீங்க, அவ்வளவுதான். ஏய், இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம எங்களை மிரட்டிட்டு இருக்க? என் பொண்டாட்டிய தூக்கி லாக்அப்ல வச்சது, அவ கையால தாலிய கலட்ட வச்சதுன்னு நீதான் எங்களை பழி வாங்கிக்கிட்டு இருக்க. இந்த பாரு, எல்லாமே மனசுல ஆறாத காயமா இருக்கு. உன்னெல்லாம் சும்மா விடுற ஐடியாவே இல்ல. அவங்க பண்ண தப்புக்கு தான் அவங்க உள்ள போனாங்க. அதுக்காக பழி வாங்கறத நினைச்சுக்கிட்டு ரேவதியோ இல்ல இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களையே தொடணும்னு நினைச்சீங்க, வெட்டி போட்டுருவேன். என்ன மிரட்டுறியா? மிரட்டல, எச்சரிக்கிறேன். ஜாக்கிரதையா இருந்துக்கங்க.